நாம் தமிழர் கட்சி 8% வாக்கு பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிவிட்டது. நாளைக்கு தேர்தல் ஆணையத்தில் நமக்கென்று அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் வரும். நாளைக்கு வந்து வாக்காளர் பெட்டியில் திமுக அதிமுக சின்னம் இருக்குதா, நாம் தமிழர் கட்சியோட சின்னம் வரும். இது எல்லாம் வரும்போது நாம் தமிழர் கட்சி அடுத்த வெற்றியை நோக்கி சென்றுடுமோ, நம்மளை வீழ்த்திடுமோன்ற ஒரு பயம் திமுகவுக்கு வருது. அப்போ என்ன பண்ணுதுன்னா, இந்த திமுக தன்னோட கூட்டணியில் உள்ள கட்சிகளோட ஊடகங்களை பயன்படுத்தி என்ன பண்ணுதுன்னா, விஜயின் வருகையால் நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஆட்கள் போகிறாங்க அப்படின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கட்சிக்குள்ளே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி குட்டையை குழப்பி மீன் பிடிக்கலான்னு பார்க்குறாங்க. குட்டையை குழப்பினா மீனும் பிடிக்க முடியாது, ஒன்றும் பிடிக்க முடியாதுன்றது திமுக வந்து புரிஞ்சுக்கணும். ஏனென்றால் நாங்கள் வந்து ஒரு ரசிகர்களாக இருந்து வந்து இந்த அரசியல் கட்சிக்கு வரல. நாங்கள் வந்து தொண்டர்களாக இருந்து, ஏதாவது நாம் தமிழர் கட்சி ஒன்றுமே இல்லாத போது 2017 ஒரு ஆரம்பித்து 2016 சட்டமன்ற தேர்தலை சந்தித்து 2017 ஒரு பெரிய வளர்ச்சியில் மக்களிடையே ஊடக வெளிச்சம் இல்லை, எதுவும் இல்லாத போதே உறுப்பினராக சேர்ந்தவங்க நாங்கள். இன்றைக்கி 8% வாக்கு பெற்று இவ்வளோ பெரிய அரசியல் பலன் அடைஞ்சு நாங்கள் இருக்கோன்னும் போது எங்களுக்கு இதை விட பெரிய பலம் காமிச்சு எங்களை கூப்பிட்டா நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகிறாங்க. அதான் சொல்கிறேன், நாங்கள் கொள்கையும் சித்தாந்தத்தையும் ஏற்று வந்தவங்க, அதன்படி நடப்போம். வெளியே போகிறவங்க போன பிறகு சொல்கிற கருத்தை வந்து நம்ம வந்து எடுத்துக்கவே மாட்டோம். ஏன்னா உள்ளே இருக்கும்போது 1000 சொன்னாலும் அந்த கருத்துக்கு செவி சாய்க்கலாம். உள்ளே இருக்கும்போது என்னை பார்த்து ஒரு குறை சொன்னால் அது செவி சார்க்கலாம். வெளியே போன பிறகு அவர்கள் சொல்வது எல்லாமே வெறும் கற்கள் தான். எப்படி நம்ம பூக்களாக வீசுவாங்க? இல்லை, வெளியே போகிறவங்க நம்ம மீது கற்கள் தான் வீசுவாங்க. அந்த கற்களை வெறும் சொற்களாக நினைத்து நாங்கள் புறந்தள்ளுகிறோமே தவிர்த்து எங்களோட அரசியல் பயணம் தொடரும். அப்படி கிடையாது. நீங்கள் என்னன்னா, அவரை வந்து நேரடியாக வந்து ரசிகர் மன்றத்தை உருவாக்கி இயக்கமாக மாற்றி அவங்க இருந்தாங்க. நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வந்து தொண்டனா களப்போராளி, மக்களுக்கு கட்சி வந்து ஆட்சியில் இருக்கோ இல்லையோன்னு சொல்ல என்றைக்குமே முதன்மை தொண்டனாக இருந்து செயல்படுவாங்க. நீங்கள் விஜய் ரசிகருக்கும் நாம் தமிழர் கட்சி போராளிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் போய் ஒரு நாட்டு நடப்பை பற்றி கேட்டிங்கன்னா விஜய் ரசிகரை வந்து அவரை பற்றி தான் பெருமை சொல்லுவாங்க கண்டி. இங்கே வந்து சீமானனை வந்து கொள்கை தலைவன், அவர் என்ன கொள்கை முன்வைக்கிறாங்களோ நீங்கள் கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்லுவாங்க. நீர் வளம், காட்டு வளம், எல்லா வளத்தையும் பற்றி முதன்மையாக பேசக்கூடிய கட்சி பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியில். அதனால் அதுக்கும் இதுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது துளியும். நாம் தமிழர் கட்சி வந்து பாதிப்பு கிடையாது. இப்போது நம்ம விவசாயி சின்னத்தை வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து பிடுங்கினாங்க. அந்த ஒரு செயல் மாதிரி தான் இப்போ இந்த ஒரு செயலும் எங்களோட பார்வையில் இருக்குது. எப்போ வந்து எங்களோட சின்னத்தை பிடுங்கினாங்களோ அதுக்கப்புறம் மைக் சின்னம் கொடுத்தாங்க. அதை வச்சு நாங்கள் இன்னும் கட்சியோட பலத்தை அதிகமாக தான் ஆக்கணும். அதேமாரி தான் இப்போ விஜய் கட்சியை ஆரம்பித்ததே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா கட்சியில் இருக்கக்கூடிய இந்த தேவையற்ற கலைகள் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான கலைகள்லாம் வந்து நீங்கிட்டு உண்மையான பயிர் வந்து எங்களுக்கு நிலைச்சி நிற்கும். அந்த மாதிரியான விஷயம் இப்போது நாம் தமிழர் கட்சியில் நடக்கும். அப்படி இருக்கும்போது தேவையற்ற கலைகளை பிடுங்கும்போது இன்னும் நல்லாவே வளரும்ல. சரி, அந்த மாதிரியான ஒரு விஷயம் கட்சியில் நடக்கும். போன வாட்டி வாங்கின பர்சன்டேஜை விட இந்த வாட்டி நிறைய ஒரு பர்சன்டேஜ் வாங்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது. இவ்வளோ காலமாக அவங்களும் ஒரு 10 ஆண்டு காலமாக பயணித்தவங்க தான். ஆனால் அவங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு அவங்களுக்கு. அந்த எதிர்பார்ப்போடு வந்து பயணிக்கிறது அவங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சோன்னா அவங்க வந்து கட்சியை விட்டு இன்றைக்கி ஒரு புகார், அவங்க நாம் தமிழர் கட்சி மேலேயே ஒரு புகார் சொல்லிவிட்டு அவங்க வெளியேறாங்க இன்றைக்கி. அது வந்து இன்றைக்கி உண்மை இல்லை. அவங்க ஒருத்தர் வெளியேறினா கூட ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய கூடாரமே காலி ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. இன்றைக்கி திராவிட ஊடகங்கள் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பெருசாக காட்டுது. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பல 100 பேர் வந்து இணைகிறாங்க, பல கட்சியிலேருந்து வந்து இணைகிறாங்க. அதை நாங்கள் வெளியே சொல்கிறதில்ல. ஆனால் வெளிப்படையாக ஆனால் 100 பேரில் 500 பேர் 1000 பேர் அப்படி வந்து இணைகிறாங்க, கூட்டமாக இணைகிறாங்க. ஆனால் இது வந்து பெருசாக காட்டுதில்லை எங்கேயும், எந்த தொலைக்காட்சியிலையும். இப்போ நாம் தமிழர் கட்சியில் வந்து நாம் தமிழர் கட்சி பலமாக தான் இருக்குது. ஆனால் இவங்க ஒருத்தர் 2 பேர் வெளியே போகிறதில்ல, கட்சி வந்து விழுந்து போகிறதில்ல. இவங்களாம் ஒரு போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க அந்த மாதிரி. ஏன்னா நிரந்தரமான மக்கள் இருந்தால் இருக்காங்க கட்சியில். இன்னும் நாங்களாம் வந்து ஒரு 10 ஆண்டு காலமாக நாங்கள் பயணிச்சுன்னா இருக்கோம் கட்சியில். வந்து பொய்யான ஒரு செய்தியை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. இல்லை, அது வந்து ஒரு வகையிலையும் நாம் தமிழர் கட்சியை பாதிக்காது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் முழுமையாக வந்து ஒரு இதுவோடு இருக்கவங்க வந்து எல்லாமே ஒரு தமிழ் தேசிய கொள்கையோடு இருக்கிறவங்க எல்லாமே இங்கே பயணிச்சு தான் இருக்காங்க. இத்தனை வருஷமாக தமிழ் தேசிய கொள்கையில் வந்து ஒரு முரண்பாடு இருந்து அவங்க வேறு ஒரு நோக்கத்தோடு உள்ளே வந்தவங்க எல்லாமே வெளியில் போகிறாங்க. அவங்க போகிறது வந்து கட்சிக்கு நல்லது தான். மற்றபடி தமிழ் தேசிய கொள்கைக்கு இன்னும் எல்லாம் சப்போர்ட்டாக வந்துட்டு தான் இருக்காங்க உள்ளே. அது வந்து வெளியில் தெரியறது இல்லை. இதை வந்து போகிறவங்கள வந்து நல்லா பிரம்மாண்டப்படுத்தி காட்டுறாங்க மீடியாக்கெல்லாம். ஆனால் இதை பற்றி காட்ட மாட்டுறாங்க. நாம் தமிழர் கட்சி வந்து எந்த ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலும் அது வெளியில் தெரியாத மாதிரி பண்ணுறதுக்குன்னே நிறைய கூட்டம் இருக்குது. தனி மனித தாக்குதல் வந்து சீமான் மேலேயோ இல்லை கட்சியில் இருக்கிறவங்க மேலேயோ வைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து தனியாக வந்து சேனலே வந்து ஆரம்பித்து அதுக்காக நடத்தி செயல்பட்டுருக்காங்க. அப்படி வந்து அவங்களுக்கு வந்து அதில் ஒரு ஆனந்தமாக இருக்குது நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தணுன்றதில்.